ஐயனார் துணை சீரியல் நெக்கான எபிசோடில் எல்லாருமே லக்கேஜோட கிளம்பிடுறாங்க. அப்போ நடேசனை மட்டும் காணும். நிலா தான் சொல்லுவாங்க, அங்கிளை போய் கண்டுபிடிச்சிட்டு வாங்க, எங்கே போனாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாண்டியன் வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போவார். நேராக அந்த இட்லி கடைக்கு தான் போவார். அவரும் அங்கே தான் நின்று அந்த அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பார். உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இன்றைக்கி பீகாருக்கு போகிறதுக்காக எல்லாரும் கிளம்புறோம், நீங்கள் என்னென்னா இப்படி வந்து நிற்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது, மறந்துட்டேன்டா, தெரியாமல் மன்னிச்சிரு, அவகிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னோட 3வது பையன் பாண்டியே மெக்கானிக் ஷாப் வச்சுருக்கான். என்னோட பையனுக்கு என்கேஜ்மெண்ட் போகணுன்னு சொன்னேன்ல பீகார் வரைக்கும், அதுக்காக நான் கிளம்புறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போகிற வழியில் சொல்லிவிட்டு, இந்த கடையிலே நீங்கள் எப்போ பார்த்தாலும் நிற்கிறீங்க, இது சரியில்லையே அப்படின்னு சொல்லும்போது, இது என்னோட பழைய காதலிடா, ரொம்ப வருஷம் கழித்து பார்த்தோம், அதான் பேசிக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியவா போகுது அப்படின்னு சொல்லி, இது சரியில்லை அப்படின்னு சொல்லி பாண்டியன் வந்து திட்டிகிட்டே தான் வருவார். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எங்கே போனீங்க அங்கிள், நான் தான் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொன்னலன்னு சொல்லி நிலா திட்டும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லி சமாளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்ற போயிடுவார். பாண்டியன் கிட்டே கேட்டால், இது என்னோட பழைய காதலின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லியிருப்பாங்களா, அதான் ஞாபகம் வரும். ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்சிட்டு இருந்தார், அதான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே காரில் கிளம்பி போயிட்டுருப்பாங்க. சேரன் வந்து சந்தா கிட்டே உனக்கு டைமண்ட் ரிங்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருப்பார்ல, அந்த கதையை சொல்லிக்கிட்டே வருவார். சோழன் கிட்டே கேட்பார், ரிங்கை எடுத்து வச்சுட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் திருன்னு முழிப்பார். வீடு வரைக்கும் போயிட்டு வரணும், கொஞ்சம் போயிட்டு வரேன், பாண்டியன் நீ டிரைவ் பண்ணி போயிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பிரச்சனைடா, எதுவும் பிரச்சனையா, எதுவும் மறந்து வச்சுட்டியா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்றா கேட்குறாங்க. சோழன் வந்து சொல்ல மாட்டேன் பாரு, வற்புறுத்தி கேட்டதுக்கப்புறம் தான் சொல்வார், ரிங்கை வீட்டிலே வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நிலா சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன், உங்களுக்கு கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்குது, சோழன் இப்படி பண்ணுறீங்க, கொஞ்சமாக அறிவே இல்லாமல் இருக்கீங்களேன்னு சொல்லி திட்டிக்கிட்டே வராங்க. பாண்டியனும் பல்லவனும் சொல்லுவாங்க, இனி ஊர் போய் சேர்றதட்டும் உன்னை வச்சு ஓட்ட வேண்டியதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சோழனை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே வருவாங்க. இதோட நெக்கான எபிசோட் முடியுது.